சுகுணா இல்ல சுகுணா சார். சினிமாவில் ஆக்ட் கொடுப்பாங்கல்ல சார், அவங்க எம்மா பெரிய ஸ்டாரு. அவங்கள நீங்க பக்கம்ல இருந்திருப்பீங்க. நான் சார் படத்துலயாவது பார்த்துருப்பீங்கல்ல, படமே பார்க்கறது இல்லையா? அதான் அந்த அம்மா படம் கூட எல்லா பத்திரிகையிலும் வந்துச்சா. இந்த கார் ஆக்சிடென்ட்ல செத்து போன உடனே பாவம் சார். 10 வருஷத்துக்கு முந்தைய அந்த அம்மாவுக்கு இருந்த பேரும் பணம் புகழும் அப்படியே காரை விட்டு இறங்க முடியாது. ரசிகர்கள் அப்படியே ஈ மக்கிற மாதிரி மொய்ப்பாங்க. அப்படியா அந்த அம்மா இந்த ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு ஆம்பளை பொம்பளை அப்படியே அல்ல மோத்தம். எல்லாம் அம்பிட்டு தான் சார். இந்த சினிமாக்காரங்களுக்கு மார்க்கெட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் ஒரு நாதி கூட திரும்பி பார்க்காது. ஆனா இப்பவும் நேர்ல பார்த்தா அப்படியே சுண்டி விட்ட ரத்தம் தெரிக்கும். சிவப்பு கொய்யா பைத்த 2ஆ கீர்னா என்ன கிளறு அந்த மாதிரி செக்கச்சவேன்னு அப்படி செம்மனி இருப்பாங்க சார். அந்த மாதிரி ஐகனா அவங்களுக்கே கடைசி காலத்துல சான்ஸே இல்லை. ஏன் சார்? பழைய மாதிரி மறுபடியும் அந்த பேரு பணம் புகழ் எல்லாம் சம்பாதிக்கிறதுக்காக அந்த அம்மா என்னென்னமோ திட்டமெல்லாம் போடுவாங்க சார். நம்ம பாக்குறதுக்கு அந்த கதை எழுதுறவரு, டைரக்டரு, கேமராமேனு, மேக்கப் மேனு அப்படியே யாரோ வருவாங்க போவாங்க பேசுவாங்க. அதெல்லாம் நமக்கு என்ன பிரியுது. படம் போட்டுவாங்கல்ல ப்ரொடியூசர்ஸ், அவங்க யாரோடைய பிடிச்சி நம்ம சினிமா படம் பிடிக்கிறதுக்காக ஒரு பிளான் போட்டாங்க சார். அதுல ஒரு டைரக்டரா என்ன பார்த்தா, ஏம்பா நீ படத்துல ஆக்ட் குடிக்கிறியான்னு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டான். அவரா இல்லப்பா உனக்கு ஹீரோ பர்சனாலிட்டி இருக்கேன்னு. எனக்கும் ஹீரோவை நடிக்கணும்னு ஆசை இருந்துச்சா. அப்படியே பல்ல எழுச்சிக்கின்னு அப்ப சுகன அம்மா லேசா கண்ணை காட்டு, பாண்டியா அப்படின்னு கூப்பிட்ட, உனக்கு விவரம் பத்தாத, நீ குழந்த, சினிமாலாம் உனக்கு வேணாம், அத சான்ஸ் கிடைச்சா கூட கெளிக்கிறது ரொம்ப கஷ்டம், உன் வாழ்க்கையே பாழாக்கிடும் அப்படின்னு. இந்த கேட்ட உடனே எனக்கு அப்படியே ஒரு உதறல் எடுத்துக்கிச்சா. நான் தான் நிறைய சினிமாக்காரங்க கஷ்டப்பட்டதெல்லாம் கதை கதையா நிறைய கேட்டிருக்கேன்னா, அத்தோட அந்த ஆசையை மூட்டை கட்டி வச்சுக்கிட்டேன்.